நண்பர்களே, நீங்கள் வாழ்க்கையில் மிச்சம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? நோய்வாய்ப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? பணம் இல்லையா? சொத்துக்கள் எல்லாம் இழந்து விட்டதா? அப்படி இல்லாட்டி உங்களோடு சேர்ந்திருந்தவங்க, நீங்கள் நம்பினவங்க எல்லோரும் உங்களை கைவிட்டுட்டு போயிட்டாங்களா? இப்படியான நிலைமைகள் எந்த வாழ்க்கையில் நிறைய வந்திருக்கு. உங்களுக்கு எப்படியோ தெரியாது. இப்படியான சந்தர்ப்பங்களில் நான் ஒருத்தருடைய ஸ்டோரியை இந்த நேரம் தலையில் ஞாபகப்படுத்திட்டு பொறுமையாக சந்தோஷமாக காலத்தை கழிச்சிட்டு இருந்தேன். அது எப்படின்னு தெரியுமா? யார்டன்று அய்யூப் என்று சொல்லி ஒரு இறை தூதர் இருந்தார். ஜாப் என்று கிறிஸ்தவ புத்தகங்களிலும் யூத புத்தகங்களிலும் சொல்லியிருப்பார்கள். இந்த இறை தூதர் ஒரு காலம், முதலாவது சொல்றேன், ஒரு காலம் பெரிய செல்வந்தராக இருந்தார். நிறைய பிள்ளைகள், சொத்துக்கள், நண்பர்கள், கோத்திரம், குடும்பம், மக்கள் என்று நிறைய கால்நடைகள், இது நிறைய வச்சிருந்தார். கொஞ்சம் காலம் போனதுக்கு பிறகு அவருக்கு நோய், அவர் தீராத ஒரு முக்கியமாக கஷ்டமான ஒரு நோய் பிடிச்சிட்டு, நோய் பிடிச்ச உடனே அவர்கிட்ட இருந்த பிஸ்னஸ் அப்படியே கைவிட்டு போயிட்டு, சொத்துக்கள் எல்லாம் போயிட்டு, பிள்ளைகள் வேற அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. அவரை நண்பர்கள், குடும்பம், கோத்திரம் எல்லாம் போயிட்டு, கால்நடைகள் இருந்து ஒன்றுமே இல்லை, இருக்கல. கடைசியில் மனைவி மட்டும்தான் அவரோட கடைசி போய் இருந்தார். இந்த நேரம் எல்லாம் இவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி பல வருடக்கணக்காக அவர் துன்பத்தில் இருந்த நேரம், அவர் இறைவன்கிட்ட கேட்ட ஒரே ஒரு சின்ன துவாவை தான் வருஷக்கணக்கில் கேட்டுட்டு இருந்தார் மனுஷன். என்ன விஷயம் என்று சொன்னால், இறைவா, துன்பம் என்னை தொட்டு விட்டது, நீயோ கருணையாளர்களுக்கெல்லாம் பெரிய கருணையாளராக இருக்கிறாய். இவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த சின்ன துவா தான் கேட்டாங்க. எந்த காலமும் அதான் கேட்டார். கேட்டு போட்டு அவர் நினைக்கிறாரு, நான் இது உலக கேட்டால் போதும், படைச்சால் என்னையும் இல்லை ஒன்று படைச்ச அல்லா இருக்கான்னே இறைவனுக்கு இது தெரியும், இதை மீனிங் தெரியும். அதை இறைவனுக்கிட்ட விட்டுட்டார். அதில் முடிவை அதைத்தா, நீ இதைத்தா, நான் ஒன்று இறை தூதர், ஏன் என்ன போட்டு இப்படி சோதிக்கிறா, எனக்கு நிறைய தா, இழந்தது மாதிரி 10 மடங்கு தான் எல்லாம் கேட்க இல்லை ஒரு நாளும். அவர் அந்த பொறுமையானது, அதான் நாங்கள் துவா கேட்குற நேரம், நாங்கள் தொழுது சலாம் கொடுத்த உடனே நாங்கள் கையை தூக்கிட்டு அதைத்தான் இதைத்தான் கண்டதெல்லாம் கேட்கறது இல்லை. முறை இறைவனை புகழ்ந்து போட்டு இப்படியான விஷயங்களை நாங்கள் இறைவன்கிட்ட கை விட்டுறணும். எவ்வளோ சின்ன துவான்னு பாருங்கள். அதை கேட்டு போட்டு மனுஷன் அப்படியே பொறுமையாக இருந்துட்டார். அவருடைய துவா அங்கீகரிக்கப்படுற நேரம் பல காலங்கள் போயிட்டு வருது. வந்த உடனே முதல்ல அவருடைய நோயை முழுக்க குணப்படுத்துகிறான். குணப்படுத்தினதுக்கு மாத்திரமல்ல, அவருக்கு தேக ஆரோக்கியத்தை இன்னும் கூடுதலாக கொடுக்கிறான். இழந்த சொத்துக்கள் போல பன்மடங்கு சொத்துக்களை கொடுக்கிறான். இழந்த குழந்தைகள், அவருடைய பிள்ளைகள், அவருடைய நண்பர்கள், அவருடைய மக்கள் எல்லோரும் வந்து அவரோட திரும்ப சேர்ந்து கொள்றாங்க. பாருங்க, அந்த சின்ன துவாவுக்கான பரிசு எவ்வளவு காலத்துக்கு பிறகு இறை தூதரையே டெஸ்டிங் கொண்டு பண்ணி போட்டு இறைவன் கொடுக்கிறான்னு யோசிங்க. அய்யூபுடையும் ஒரு அல்லாதான், எங்கடையும் ஒரு அல்லாதான். அந்த காலம் நபிக்கு வேற கடவுள், எங்களுக்கு வேற கடவுள், இறைவன் என்று இல்லை. எல்லாம் ஒன்று தான், ஒருத்தன் தான். நீங்கள் வேற, அவர் வேறன்னு இல்லை, நாங்கள் வேற, அவர் வேறன்னு இல்லை. இந்த நம்பிக்கையை நாங்கள் வச்சுக்கொள்ளணும். நம்பிக்கையை விடக்கூடாது. இறைவன் டிலே பண்ணுவான், கைவிட மாட்டான் ஒரு நாளும். நான் நிறைய பார்த்துருக்கிறேன். அதை நம்பிக்கையோடு வைங்க. நான் உண்மையான விஷயத்தை அனுபவத்தில் இருந்து சொல்கிறேன். நம்பிக்கையை விட வேண்டாம். துவாக்கல்ல நல்ல முறையில் கேளுங்க. நல்ல முறையில்னா மனசை கிளியர் ஆக்கி கொள்ளுங்க. வெளியிருந்து வைக்கணும். மற்றவனை பற்றி ஒரு டாட் கூட வஞ்சாமல் இல்லாமல் இருந்து துவா கேட்டுட்டு நம்பிக்கையை விடாமல் இருந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு நாள் வரும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, எங்கேயோ வேற லெவலுக்கு வாழ்க்கை கொண்டு போய் விட்டு விடுவான் இன்ஷா அல்லாஹ்.